கொடுக்கிறதுக்காக பெருஞ்சித்தனார் போன்ற ஒரு தீவிர ஒரு நிலைப்பாடு கொண்டவருடைய கையில் எடுக்கிறீங்க, கையில் எடுத்து கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டு வைக்கிறீங்க. அது வெகுஜன மக்கள் எடுபடாது. சரி, திரு லெனின், திமுகவுடைய இந்த எதிர்வினையை விமர்சிக்கிறார் திரு ராம்கி, உங்க பதில்? இல்லை, ராம்கி இப்போ என்ன பிரச்சனைன்னா, பாம்பை கண்டவுடனே கம்பையும் பாம்பையும் ஒன்றா நினைக்கிறார். இந்த எதிர்வினை ஏன் வந்ததுங்கிறதுல தான் பிரச்சனை. ஏன் கவர்னர் இதில் திட்டமிட்டு செய்யணும்? ஏன் அவரை ஒரு காவி உடை தெரித்த நபராக காட்ட வேண்டிய அவசியம் என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவி நிறமே ஒரு நிறம் இயற்கை பொருளால் உருவாக்கப்பட்டிருக்குமாங்கிறதே சந்தேகத்தில் இருக்குது. ஏன்னா கெமிக்கலாக உள்ள இந்த காலத்தில் தான் அதெல்லாம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலம். இன்னொன்று, திருக்குறள் தெளிவாக சொல்லுதுங்க, இயற்கை வழிபாடு, இயற்கையை அது பண்ணது, கடவுள் வழிபாடுங்கிறதுக்கும் இயற்கை வழிபாடுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அறம், பொருள், இன்பம், இது மூணோடு தான் நிற்கிது. ஆனால் வடபுலத்திலிருந்து வந்த ஆரியம் இன்பத்துக்கு பிறகு வீடு பேரை பற்றி சொல்லுது. வீடு பேரை பற்றி திருக்குறளில் எங்குமே சொல்லவில்லை என்பதே இது அதற்கு எதிரானதுங்கிறதுக்கான மிக முக்கியமான கருத்து. இன்னொன்று, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த உத்தரவரம் பூண்டு உலகத்தை நடிக்கிற வேலையெல்லாம் வேண்டான்றார். மழித்தலும் நீட்டலும் வேண்டான்றார். இன்னும் சொல்ல போனால் போலி சாமியார்களை பற்றி இப்போ இங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். போலி சாமியாரோட அக்கிரமம் இன்னும் நேற்று இல்லை, அன்றிலிருந்தே வந்திருக்கு. ரொம்ப கண்டன குரல் எழுப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுவர் தான். பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த கருத்துரைகள் அதை விட்டுலாம். இப்ப இருக்கிற இல்லங்க, இல்ல அதுல தான் இருக்குங்கிறேன். நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும் அதை. கொஞ்சம் நேரம் கொடுங்க. இல்ல உங்களுக்கு தெரியும், நீங்களே பேசுவீங்க. அப்ப நீங்களே பேசுவீங்க நெறியாளர். இல்ல யாரையும் கூப்பிடாதீங்க. இல்ல கூப்பிடாதீங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட தேவையில்ல. இல்ல நீங்க உணர்ச்சி வசப்படல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னு தெரியாமலே நீங்க உலகமாக புத்திசாலி மாதிரி பேசக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க இதெல்லாம் தேவையில்லாத. இல்ல தேவையில்லாதுங்க. அது நான் சொல்றத முதல்ல கேளுங்க, இல்லன்னா கிளம்புறேன் நான். இல்ல இல்ல நீங்க பாத்துங்க. நீங்க உங்களுக்கு ஒத்து உங்கள்கிட்ட நாயனம் பாடிட்டு இருங்க. நான் இதெல்லாம் சரியான வாதம் இல்ல. சரியான வாதம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கு நீங்க புரிஞ்சு மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தலையிடலாம். எதுல தலையிடணும்னு இருக்கு. கேள்வியை வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வியே கேட்கலங்க. நீங்க அதை இடைமறிச்சீங்க. நான் சொன்னதுக்கு அடிப்படை இருக்கு. நீங்க இடைமறிச்சீங்கங்கறேன். மீண்டும் சொல்றேன். நீங்க இடைமறிச்சீங்கங்கறேன். நீங்க கேள்வியே வைக்கல. நான் சொல்றது என்னன்னா, முதல்ல ஆரியத்துக்கு எதிரானவர் திருவள்ளுவர்ங்கிறதுல இருந்து நான் சொல்றேன். நீங்க ஆரிய சூழ்ச்சிக்கு நீங்க அடிப்படை வைக்கிறீங்கன்ற. நீங்க அதுல சொல்லிட்டு இருக்கும்போது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்ல. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அப்படி எல்லாம் பேசக்கூடாது நீங்க. இல்ல நீங்க உங்க கற்பனையா நீங்க எடுத்துக்கிறீங்க திரு லெனின். நான் கேட்கறது உடை சார்ந்த டிஸ்பியூட் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே விஷயத்தை தான் திரு ராம்கி கிட்டே நான் சொல்லியிருந்தேன். இல்லங்க, நீங்க அப்படி சொல்லல யார்கிட்டையும். இப்போ நீங்க வைணவர் சைவர்னு அவர் பேசினாரு, நானும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். எங்க இருக்கு திருவள்ளுவரை கொண்டாடும் சைவ வைணவ மதங்கள்ல? வைணவ மதமும் கேட்குது. வழிபாட்டு இடங்கள்ல அவங்களுடைய அடியார்களுடைய சிலைகள் எல்லாம் இருக்கு. மாணிக்கவாசகர் சிலை இருக்கு. ஆவுடையார் கோயிலில் வேணா புரட்சிதாசன் போனார்னா அவருக்கு பக்கத்து ஊர் தான், போய் பார்க்கலாம். திருவள்ளுவர் எந்த வழிபாட்டு தலங்களில் சிலையாக இல்லை. அப்படின்னா என்ன? திருவிக்கா சொல்றார் அதை. ஏன்னா முன்னாளில் அவர் சமணராக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வழக்கம். அதற்கு தான், அதனால தான் அவருடைய சிலை எங்கும் இல்லை என்று தமிழ் தென்றல் திருவிக்கா சொல்றாருங்க. நீங்க இவரை பற்றி சொல்றீங்க பெருஞ்சித்தனார். என்னமோ பெருஞ்சித்தனார் எதிர்நிலையில் இருக்காரு. பெருஞ்சித்தனார் அதை ஒரு இயக்கவியல் அடிப்படையில் திருக்குறள் அணுகிறார். என்ன தவறு இதில்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அது இது முரசொலி எடுத்ததுனால நேர் எதிர்னா விமர்சிப்பது ஒரு பத்திரிகையினுடைய பண்புங்க. அது முரசொலியா இருக்கலாம், எந்த பத்திரிகை, அதுக்கான கருத்து சொல்ற உரிமையை நீங்க யாருக்கு தடுக்கிறதுக்கு? நீங்க என்னன்னா ஒரு சட்டம் போட்டு இருங்க, ஒரு சட்டம் ஜிஓ போட்டு அதுக்கு பிறகு தேச உடைமையாக்கி ஒரு படத்தை தமிழ்நாடு அங்கீகரிச்ச உடனே தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்துவிட்டு அதன் பணத்துல ஊதியம் பெற்றுக்கொண்டு அதற்கு எதிராக நீங்க செய்வீங்க. அதை கண்டித்து ஒருத்தர் எழுதுனா இது ரொம்ப அவுட் ஆஃப் ஹேண்ட் சொன்னா இது என்ன பொருள்? இது இல்ல. அதுக்கு கலைஞரோட உரையை பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் அது அவங்களோட ஒரு இஷ்டம். நீங்க யார் அதை சொல்றதுக்கு? கலைஞரோட விஷயத்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம். கலைஞர் சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கீங்களா? விஷயம் என்னன்னா, திருக்குறளை திருவள்ளுவரை திருவள்ளுவரா பாருங்கிறதா எங்களுடைய நோக்கம். திருவள்ளுவர் எப்படி இருந்தார்? என்ன சொன்ன? தீக்குறளை சென்றோதும் சொன்னது யாரு? தீக்குறள் என்று பழித்தது யாரு? பக்தி காலங்களில் யார் சொன்னது? வைணவத்தில் இல்லையா? சங்கராச்சாரியார் பேசலையா? தீக்குறள் என்று அது தீய குறள்னு. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர். நீங்க பிறப்பிலேயே பேதம் பார்க்கக்கூடியவர்கள். எப்படி நீங்க வர முடியும்? மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. எனவே தான் சொல்றோம், திருவள்ளுவரை பொறுத்தவரை அவர் கற்பனையாக இருக்கலாம்,
இந்த ஓவியம் கற்பனையாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 146 தமிழ் அறிஞர்கள் போயிருக்காங்க, தோழர் ஜீவா உட்பட எல்லாம் பார்த்துருங்க, பாரதிதாசன் உட்பட எல்லாரும் பார்த்து, அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரும் பார்த்து செப்பனிட்டு திருத்தி அந்த சர்மா அந்த உருவாக்குனார். அதுக்குன்னு ஒரு தனி புத்தகமே போட்டிருக்காரு, திருவள்ளுவர் படத்தை உருவாகிய கதைன்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. அப்போ இவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை ஜிஓவாக்கி மற்றதுக்கெல்லாம் ஆன்டி நேஷனல் சொல்லுவீங்களே, இப்போ ஆன்டி தமிழ்நாடுங்க கவர்னர். அதான் உண்மை. என்ன நீங்க பாருங்க, எது எப்படி இவருக்கு இந்த துணிச்சல் இருந்துச்சு கேட்டால் முன்னாடி எல்லாம் பண்ணாரு, இப்போ அப்பையிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. தவறு தானே, எப்போ பண்ணான்னு அப்பெல்லாம் ஏன் நீங்கள் இந்த மாதிரி கண்டிக்கல? விஷயம் என்னன்னா, நீங்கள் திருவள்ளுவருக்கு ஒரு பொழிப்புரையோ அதனுடைய மாற்றமோ இருந்தால் வாங்க நேருக்கு நேராக விவாதிப்போம். ஆனால் கவர்னர்ங்கிற கான்ஸ்டியூஷன் போஸ்டில், அதுவும் ஒரு மாநிலத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்டில் இருந்துக்கிட்டு இப்படி சட்டவிரோதமாக நடந்து கொள்வது, நான் அழுத்தி சொல்கிறேன், சட்டவிரோதமாக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக. ஏன்னா இப்போ ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு, இப்போ அவரை பற்றி உச்சநீதிமன்றத்திலையும் போயிருக்கு. இன்னும் 7 நாளில் என்ன நடக்கும்னு தெரியல. அவர் எடுப்பது எல்லாமே அப்படிதான் இருக்கு. வள்ளலாருக்கும் அப்படிதான் சொல்றாரு. சரி, வள்ளலாருடைய இது என்னன்னா, கண்மூடி வழக்கெல்லாம் மண்மூடி போகட்டும் அப்படின்னு பாடினவர். சரி, சாதி சமய விருப்பங்கள் அதையெல்லாம் அழித்தொழிக்கணும்னு அப்படி பேசியவரை நீங்க சனாதனவாதின்னு சொன்னீங்கன்னா நான் கேட்கிறேன், அப்படி நீங்க என்ன ஆத்தன்டிக்கான வெளிநாட்டு வாழ் அல்லது இந்தியாவில் இருக்கிற பிறமொழி தமிழறிஞரா? நீங்க கடைகோடியில் இருக்கிற ஒரு தமிழோட நீங்க விவாதிக்க தயாரா கவர்னர் அவர்களே? அப்ப விவாதங்கள் எதற்கும் வராமல் நீங்கள் உங்களுக்கு அளித்திருக்கிற அந்த பதவியின் பொருட்டு ஒரு தவறான, இன்னும் சொல்ல போனா ஒரு வலதுசாரி திரிபுவாத கருத்தை பரப்புவதற்கு நீங்க ஒண்ணு முடிச்சிருங்க. இப்ப ஒன்னே சொல்றாங்க, காவி சாயம் பூசணும்னா கருப்பு சட்டை யார் போட்டு விட்டா? கருப்பு யார் போடாது? நாங்க சொல்லுவதெல்லாம் வெள்ளுடை தான். வள்ளலார் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, எனக்கு காவி நிறமே போடக்கூடாது, வெள்ளுடை தான் தரிப்பேன்னாரு. தரித்தும் காட்டினாரு வள்ளலார். அதே போலதான் வள்ளுவரை நாங்க சொல்றோம், வெள்ளுடை என்பது அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தூய்மையின் அடையாளம். ஆனா நீங்க காவி உடை போட்டா ஏன் இப்படி நாம் தமிழர் நிலையை நீங்க எடுக்கணும்? கருப்புடை நீ நீங்க பேசணும், நாங்க கருப்புடை பத்தி யாரும் பேசிக்கோமா? இல்ல சிவப்பாடை அணியணும்னு சொல்லிருக்கோமா? எனவே எல்லாமே மிக மோசமான முரண்பாடுகளின் மொத்த உருவமாக கவர்னர் இருக்காரு. அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. சரி, திரு புரட்சி கவிதாசன், தொடர்ந்து ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையேயான இந்த அரசியல் ரீதியான பிரச்சனை, கலை பண்பாடு இலக்கியம் இதை தாண்டி அரசியல் ரீதியான இந்த முரண்கள் நீடித்துக் கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? இல்ல, அடிப்படையில அபிஷியலா அவர் கவர்னருங்க, இண்டிவிஜுவலா அவர் ஒரு பர்சன். அவர் வந்து சங்கீதத்தை நீங்க பேசாதீங்க சார். நீங்க இப்ப அவங்கள இடைமறிக்காதீங்க, நாயனம் பாடாதீங்கன்னு எல்லாம் தவறா பேசுனீங்க. அப்புறம் நான் பேசும்போது எதுக்கு நீங்க நாயனம் பாடுறீங்க? இல்ல நீங்க ஒரு சட்டம் படிச்சவரை டூயல் ரோல் ஒரு கவர்னருக்கு சொல்லாதீங்கன்றேன். அவர் கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் தான், தனிப்பட்ட விஷயம் சொல்ல முடியாது. அது ரைட்டோ ராங்கோ அது வந்து என்னுடைய லைபிலிட்டி சார். Why are you worry about me? தமிழ்ல பேசலாம், தமிழ்ல உரையாடலாம். இல்ல உங்களுக்கு சில விஷயம் நேரங்கள்ல ஆங்கிலம் தான் பிடிக்கும், அதனாலதான் ஆங்கிலத்துல அப்பப்ப. ஆமா, சரி. இப்ப அதாவது சனாதனம் என்பதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. நீங்க டிக்ஷனரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இட்டர்னல் அப்படின்னு இருக்கும், நிலையானது என்று அர்த்தம். அதாவது பூமியில தோன்றிய அல்லது உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களுக்கும் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கும். இந்த மேனுஃபேக்சரும் எக்ஸ்பைரி இல்லாதது எட்டர்னல், நிலையானது, இயற்கையானது, ஆதி அந்தம் இல்லாதது. தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் நிறைய இருக்கும்போது இலக்கியம் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்குள்ள ஏன் போறாரு? அதானே இப்ப இருக்க டிஸ்பியூட். இல்ல ஏன் போக கூடாதா? எல்லிஸ் பிரபு வந்து இங்க உட்கார்ந்து திருக்குறளை படிக்கலாம், ஜி பாபு வந்து கவர்னர் ஆந்துகிட்டு தனிப்பட்ட நபர் மட்டும் இல்ல சார். நம்ம சுதந்திர இந்தியாவுல இருக்கோம், அவர் ஒரு தனிப்பட்ட நபரா மட்டும் பார்க்க முடியாது. அவர் ஒரு ஆளுநர், அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் முக்கியமாக கவனிக்கப்படும். மத்திய அரசனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர். ஆமா, நான் என்ன கேட்கிறேன்,